முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எப்போயுமே பொரியலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிறுபருப்பு வேக வச்சு போட்டிங்கன்னா ஒரு அரை வேக்காடு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெடிக்கட்டும், வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். ஆனால் முதல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சிடாதீங்க, நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ முருங்கைக்கீரை பொரியல் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கீரைக்கு உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சீரகம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச நம்ம சிறுபருப்பு எடுத்து போட்டுக்கலாம். சிறுபருப்பு எடுத்து அப்படியே போட்டுட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை, அதிலே நல்லா வதங்கிடும். இன்னும் தேங்காய் மட்டும் திருவி போட்டால் சூப்பரான நமக்கு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு சுண்டுனோடனே அதுக்கப்புறம் தேங்காய் பூ மட்டும் திருவி போட்டால் சூப்பரான நமக்கு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு முருங்கைக்கீரை சிறுபருப்பு போட்ட பாசிப்பருப்பு போட்டு பொரியல் மாதிரி பண்ணியாச்சு. சூப்பரான நமக்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 சில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் போட்டு அப்படியே இறக்கிடணும். நம்ம அடுப்பு இது பண்ண வேண்டாம், சும்மா ஒரு சூட்டில் வச்சுட்டு அப்படியே இறக்கிடுங்க. ரொம்பையும் சூடுபடுத்த வேண்டாம். நம்ம வீட்டில் சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சிறுபருப்பு போட்டு பொரியல் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான உடலுக்கு சத்தான நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.